வணக்கம். அதின் விலாக்ஸ் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி பார்க்க போகிற ஒரு வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இன்றைக்கி இப்போது அதிகமாக மழை பெஞ்சிட்ருக்கு. அதனால் பார்த்திங்கன்னா அதுக்கு ஒரு எப்படி சொல்கிறதுனா, அதுக்கு ஒரு உணவு முறை பார்த்திங்கன்னா நம்ம தயாரித்து கொடுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக பார்த்திங்கன்னா இந்த வீடியோ தயார் பண்ணியிருக்கேன். அது பார்த்திங்கன்னா நமக்கு சாப்பாடோடு கலந்து நம்ம கொடுக்க போகிறோம். அதாவது பச்சரிசி சாப்பாடு பார்த்திங்கன்னா நம்ம கொடுக்கலாம். சாப்பாடு அப்படின்னா உங்களுக்கு நம்ம ரேஷன் அரிசியில் பார்த்திங்கன்னா புழுங்கரிசி சாப்பாடு வாங்குகிறோம். அந்த புழுங்கரிசி சாப்பாடு கூட பார்த்திங்கன்னா நம்ம இந்த பொருட்களெல்லாம் மிக்ஸ் பண்ணிட்டு பார்த்திங்கன்னா அதை பார்த்திங்கன்னா நம்ம கொடுக்குறோம். அதனால் இப்படி கொடுக்குறதுனால நமக்கு என்ன நன்மை கிடைக்குது அப்படின்னா, அந்த ஒவ்வொரு பொருளுக்கும் தனித்துவமான ஒரு பண்புகள் இருக்கும்ல, அது எல்லாமே சேர்ந்து பார்த்திங்கன்னா அதுக்கு ஒரு எதிர்ப்பு சக்தி கொடுக்கும். இந்த வெள்ளை கழிச்சல், சளி, இது எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா இந்த மிக்சிங் அது மூலிமா நம்ம சாப்பாடு கலந்து கொடுக்கும்போது நல்லா சாப்பிடுங்க. அதுக்கு நல்ல ஜீரண சக்தி ஆகும். அந்த குடல், அதில் இருக்கிற சின்ன சின்ன கிருமிகள் எல்லாமே பார்த்திங்கன்னா இது மூலிமா செத்து போயிடும். அதனால் பார்த்திங்கன்னா அதுக்கு ஜீரணம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நல்லபடியாக நடக்கும். அதுக்காக நம்ம என்னென்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒரு 2 விதமான செடிகள் கொடுக்க போகிறோம். மூலிகைன்னு கூட சொல்லலாம். ஒன்று பார்த்திங்கன்னா கீழநல்லி, இன்னொன்று பார்த்திங்கன்னா குப்பைமேனி தழை. இந்த குப்பைமேனியும் கீழநல்லியும் பார்த்திங்கன்னா இதுக்கு ரொம்ப அத்தியாவசியமான ஒரு மருந்தாக கொடுக்கணும் அதுக்கு. ஏன்னா இது ரெண்டுமே பார்த்திங்கன்னா நீங்கள் செடிகளாக இருக்கும், அப்படி இருந்தாலும் அதை சாப்பிடாது, அது விரும்பி அதை பார்த்திங்கன்னா பறித்து சாப்பிடாது. அதே பார்த்திங்கன்னா அதை நம்ம பொறித்து சுத்தமாக அறுத்து அம்மியில் அரைக்கலாம், மிக்சியில் போட்டு அரைக்கலாம், எப்படி வேணால் அரைக்கிறோமோ அரைச்சி அதை சாப்பிட்ற மூலிமா கலந்து கொடுக்குற மூலிமா பார்த்திங்கன்னா நமக்கு அது அப்படியே எடுத்துக்கும், அது முழுசாக அப்படியே எடுத்துக்கும். ஸோ அது ஒரு பாட்டு. அது போக பார்த்திங்கன்னா நம்ம முக்கியமாக இன்னொரு 3-4 பொருட்கள் கலக்க போகிறோம். சீரகம், அப்புறம் சோம்பு, அப்புறம் பார்த்திங்கன்னா வெந்தயம். இது 3 பார்த்திங்கன்னா ஒரு ரேஷியோவில் பார்த்திங்கன்னா நம்ம கலந்து கொடுக்க போகிறோம். ஸோ அது சம்மந்தப்பட்ட வீடியோஸ் பார்த்திங்கன்னா நம்ம ஒவ்வொன்று அதை பார்த்திங்கன்னா அந்த பாட்டு பை பாட்டாக பார்த்திங்கன்னா நம்ம பார்க்கலாம். இந்த 2 மூலிகைகள் தாங்க. ஒன்று பார்த்திங்கன்னா நமக்கு கீழநெல்லி வேர், இன்னொன்று பார்த்திங்கன்னா குப்பைமேனி தழை. கீழநெல்லி வேரில் பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா இதை நம்மளுமே சாப்பிட்லாம். மஞ்சள் காமாலை வந்தவங்கலாம் பார்த்திங்கன்னா அதிகமாக சாப்பிடுவாங்க. இதில் நமக்கு நிறையா விதமான எதிர்ப்பு சக்திகள் கண்டிப்பாக கிடைக்கும். கோழிகளுக்கு எப்படி பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதனோட கல்லீரலில் பார்த்திங்கன்னா வீக்கம் ஏற்படுங்க. ஏன்னா நிறையா சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா கல் சேரும்போது பார்த்திங்கன்னா அது கிளிக்கும், அதனால் வீக்கங்கள் ஏற்படும். அது குணப்படுத்துறதுக்கு பார்த்திங்கன்னா நம்ம கீழநெல்லி தாராளமாக பயன்படுத்தப்படும். அது பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா உங்களுக்கு இதுனா குப்பைமேனி தழை பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா நமக்கு அதுலேயும் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது. இது கோழியோட சளியை பார்த்திங்கன்னா குறைக்கிறதுக்காக பயன்படுத்தப்படுது. இப்போ நான் இதை பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பார்த்திங்கன்னா பொடியை நறுக்கி வச்சுருக்கேன். அது கூட பார்த்திங்கன்னா தாராளமாக அந்த வேரையும் போடலாம். அந்த வேரையும் சேர்த்திங்கன்னா, ஏன்னா நம்ம மிக்சியில் போட்டு அரைக்க போகிறோம், இல்லாட்டி பார்த்திங்கன்னா அம்மியில் வச்சு அரைக்க போகிறோம். இது ரெண்டில் எப்படி அரைச்சாலும் பார்த்திங்கன்னா அதுவும் சேர்ந்து அரைஞ்சிரும். ஸோ அப்படி இல்லாட்டி அப்படின்னா நீங்கள் நாட்டு மருந்து கடையில் பொடியாக கூட வாங்கிக்கலாம். இப்படி வாங்கிட்டு நல்லா உங்களுக்கு இது பண்ணிக்கணும். இது கூட பார்த்திங்கன்னா நம்ம கடைசியில் பார்த்திங்கன்னா நம்ம பப்பாளி எல்லாம் சேர்த்த போகிறோம். ஆனால் இது கூட சேர்த்த போகிறதில்ல, ஏன்னா கடைசியில் தான் சேர்த்த போகிறோம். அது எதனால் அப்படிங்கிற மாதிரி சொல்ல வரேன். அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம இன்க்ரீடியன்ஸ் தயார் பண்ணிடலாம். இது 3 தாங்க முக்கியமான விஷயம். ஒன்று பார்த்திங்கன்னா உங்களுக்கு வெந்தயம், சோம்பு, சீரகம். இது 3மே பார்த்திங்கன்னா நமக்கு இப்போது நான் இந்த ஸ்பூன் எடுத்துருக்கேன் பார்த்திங்களா, அந்த சின்ன கரண்டி அளவுக்கு நீங்கள் எடுத்தாலே போதும். இதை நீங்கள் ஒட்டுக்காய் எடுத்து தனித்தனியாக வறுத்து அப்படியே தனித்தனியாக கூட நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அது பார்த்திங்கன்னா உங்களுக்கு நீங்கள் எப்போ வேணால் பயன்படுத்துறதுக்கு தாராளமாக பயன்படும். இது 3க்கும் தனித்தனியான மருத்துவ குணங்கள் இருக்குது. இப்போ சீரகத்தை பொறுத்தவரை பார்த்திங்கன்னா இது எல்லாமே நம்ம பயன்படுத்துகிறது தான். நம்ம எதுக்காக பயன்படுத்துகிறோமோ அதுக்காகவே பார்த்திங்கன்னா கோழிக்கும் கொடுக்கலாம். இது எப்படி வறுக்குதுங்கிறத நம்ம அடுத்த வீடியோவில் பார்த்துலாம். இப்போ இது எல்லாமே பார்த்திங்கன்னா 3 தனித்தனியாக வறுக்க போகிறோம். முதல்ல பார்த்திங்கன்னா சீரகத்தை வறுக்க போகிறோம். சீரகத்தில் இருக்கிற பெனிஃபிட் பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும். சீரக தண்ணி நம்ம ரெகுலராக பார்த்திங்கன்னா அதிகமாக குடிச்சிட்ருப்போம். சீரகத்தில் பார்த்திங்கன்னா நிறையா உங்களுக்கு அதாவது எதிர்ப்பு சக்திகள் கொண்ட இதுகள் அதிகமாக இருக்கனால பார்த்திங்கன்னா அதுக்கு பார்த்திங்கன்னா ஜீரண சக்தி அதிகமாக ஏற்படுத்தும். நல்லா சுறுசுறுப்பாக எப்போ போல் வச்சுக்கோங்க. உங்களுக்கு சாப்பிட்ற உணவுகள் பார்த்திங்கன்னா சீக்கிரமாக டைஜஸ்ட் ஆகும். அது பார்த்திங்கன்னா இதில் நிறையாவே இருக்குது. அது போக பார்த்திங்கன்னா நம்ம அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சோம்பு பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு இதுக்கு ஈக்குவலாகவே சோம்புலையும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறையா குணங்கள் இருக்குது. குறிப்பாக பார்த்திங்கன்னா அதனோட குடலில் பார்த்திங்கன்னா நிறையா உங்களுக்கு அந்த படிமங்கள் ஏற்படும். அதை பார்த்திங்கன்னா உங்களுக்கு குறைக்கிறதுக்காக பார்த்திங்கன்னா இந்த சோம்பு பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நம்ம பயன்படுத்தலாம்.
சோம்பு, குறிப்பாக பார்த்திங்கன்னா இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு பொன்னிறமாக, உங்களுக்கு அதிகமாக கருப்பாக இது பண்ணக்கூடாது. ஓரளவுக்கு பொன்னிறமாக வறுத்து தனித்தனியாக நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. எல்லாத்தையும் ஒட்டுக்கா போட்டு வறுத்துறாதீங்க. எல்லாத்தையுமே தனித்தனியாக வறுக்கிறது தான் பார்த்திங்கன்னா அது நல்லாயிருக்கும். இப்படி தனித்தனியாக எல்லாத்தையும் வறுத்து பொடி பண்ணி நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் எப்போ வேணால் பயன்படுத்திக்கலாம். இதையும் அதே மாதிரி தான், ஒரு கைப்பிடி அளவு, ஒரு குக்கர் அளவு சாப்பிட்றதுக்கு பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கைப்பிடி அளவு நம்ம எடுத்தாலே போதுமானது. இதையும் பார்த்திங்கன்னா நம்ம வறுத்து தான் பொடி பண்ணி வைக்க போகிறோம். ஏன்னா எல்லாத்துலேயுமே இது மூலியமாக பார்த்திங்கன்னா ஈரப்பதங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக இருக்கும். அது மூலிமா பார்த்திங்கன்னா நுண்கிருமிகள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தியாக இருக்குது. அதனால் பார்த்திங்கன்னா எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா பொன்னிறமாக அப்படியே வறுத்து பொடி பண்ணி வச்சுக்கலாம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா நம்ம வெந்தயத்தை வறுக்க போகிறோம். வெந்தயம் அதே மாதிரி தான், இந்தளவுக்கு பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு சின்ன கண்டை அளவுக்கு எடுத்துகிட்டு அதையும் அதேமாதிரி பொன்னிறமாக வறுத்து வச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும். வெந்தயத்தை பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா அதில் நிறைய உங்களுக்கு குளிர்ச்சி ஜாஸ்தியாக இருக்குது. அதாவது கோழிகள் பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா சீக்கிரமாக அதுக்கு ஏற்கனவே பார்த்திங்கன்னா ஒரு வெப்பமான உடம்பாக தான் இருக்கும். நம்ம நிறைய கம்பெனி ஃபீடெல்லாம் கொடுக்கறனால பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்னுமே அது உடம்பு பார்த்திங்கன்னா சூடாகும், சீக்கிரமாக அம்மைகள் வந்துடும். அதாவது கோழி குஞ்சுகளுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா அம்மைகள் அதிகமாக வரக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதாவது குறைஞ்சது ஒரு 20 நாள் 25 நாளுக்குள்ளேயே பார்த்திங்கன்னா உங்களுக்கு அம்மைகள் வந்துடும். ஒரு மாதம் நீங்கள் என்ன தான் ஆன்டிபயோட்டிக் தடுப்பூசிகள் எல்லாம் போட்டிங்கனாலுமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு அது வந்துடும். இப்போ அதெல்லாம் தடுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக அதோட உடம்போட சூட்டை கம்மி பண்ணணும். அந்த சூட்டை கம்மி பண்ணுறதுக்காக பார்த்திங்கன்னா நம்ம வெந்தயத்தை பயன்படுத்துகிறோம். இது 3 பொருட்கள் தான் பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமானது. குறிப்பாக அதில் வெந்தயம் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஏன்னா இதுதான் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இதுலேயும் நிறைய உங்களுக்கு உயிர்ச்சத்துக்கள் இருக்குது. அந்த சாப்பிட்ற சாப்பாடு எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஜீரணம் பண்ணும். அந்த கல்லீரல் இது எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த கல்லீரல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு அங்கங்கே ஃபார்ம் ஆகிடும். உங்களுக்கு நீங்களே அறுத்து பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் கல் நிறையா இருக்கும். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா அதுக்கு ஏற்படுற பிரச்சனைகள் பார்த்திங்கன்னா குறைக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா இந்த 3 பொடிகள் தான் பார்த்திங்கன்னா மெயினாக இருக்கும். ஸோ இது மூலிமா தான் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த வெள்ளை கலஸ் எல்லாம் வராமல் நம்ம தடுக்க முடியும். ஏன்னா இதுதான் ஆரம்ப ஸ்டேஜ். இந்த குடலில் ஏற்படுற பிரச்சனைகள் தான் பார்த்திங்கன்னா ஆரம்ப ஸ்டேஜ். அதுக்கு மிக முக்கியமான ஒரு கலவைகள் அப்படின்னா நமக்கு இந்த குப்பைமேனி தழை, ரெண்டாவது பார்த்திங்கன்னா கிளநெல்லி வேறு, மூணாவது பார்த்திங்கன்னா உங்களுக்கு கடைசியாக பார்த்திங்கன்னா நம்ம பப்பாளி இலை சேர்த்த போகிறோம். நாலாவது பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த கலவைகள் மிக்ஸு. இந்த 3மே பார்த்திங்கன்னா நம்ம மிக்ஸ் பண்ணி தான் போட போகிறோம். இப்போ நான் இது 3மே பார்த்திங்கன்னா தனித்தனியாக வறுத்து உங்களுக்கு எல்லாத்தையும் ஒட்டுக்கா போட்டு வச்சுருக்கேன். எல்லாத்தையுமே கொஞ்சம் சூடு கம்மி பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா மிக்சியில் போட்டு அடிக்க போகிறோம். பொடி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் பார்த்திங்கன்னா நம்ம அடுத்த ப்ராசஸ் பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இந்தளவுக்கு பார்த்திங்கன்னா நீங்கள் இந்தளவுக்கு உடனே தான் போடும். அதாவது ஒரு சட்டி சாப்பாட்டுக்கு பார்த்திங்கன்னா இந்தளவுக்கு இருந்தால் போதும் நமக்கு. இப்போ தான் நம்ம தயார்படுத்த போகிறோம். இதில் பார்த்திங்கன்னா நமக்கு குப்பைமேனி தழையும் கிளநெல்லி வேறு ரெண்டையும் பார்த்திங்கன்னா நான் மிக்சியில் போட்டு அரைச்சி வச்சுருக்கேன். ரெண்டாவது இப்போ நான் அந்த வெந்தயம், சோம்பு, சீரகம் இது 3யும் பார்த்திங்கன்னா பொடி பண்ணி வச்சுருக்கேன். இது பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா என்ன வச்சுருக்கேன் அப்படின்னா மிளகு வச்சுருக்கேன். மிளகு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்பவுமே அதில் ஆன்டிபயோட்டிக் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. அது அந்த சளியை பார்த்திங்கன்னா முழுமையாக இது பண்ணிடும். அதனால் பார்த்திங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக இதில் சேர்த்திக்கலாம். இதெல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம தண்ணியில் கொடுக்க முடியாது. அதனால் பார்த்திங்கன்னா இது மாதிரி சேர்த்திக்கலாம். கடைசியாக பார்த்திங்கன்னா ஒரு பப்பாளி இலை இதில் பார்த்திங்கனாலும் சேம் அதிகப்படியான உங்களுக்கு எப்படி சொல்கிறது, இதெல்லாம் பார்த்திங்கன்னா எங்கள் அம்மா எனக்கு சொல்லிக் கொடுத்தது. ஸோ இதெல்லாம் சேர்த்தும் போது பார்த்திங்கன்னா அதுக்கு நிறையா அந்த உயிர் சத்துக்கள், ஊட்டச்சத்துக்கள், அதாவது நோய் எதிர்ப்பு சக்திகள் பார்த்திங்கன்னா இதில் அதிகமாக இருக்கும். அதனால் பார்த்திங்கன்னா இதுவே காய்ச்சல் வந்துச்சு அப்படின்னாலே இந்த பப்பாளி இலையை வச்சு கொடுப்பாங்க. ஸோ அதனால் அதுகளுக்கு அதே மாதிரி தான் அந்த உடம்பு சூடாகும் போது அதனோட வெப்பத்தை தணிக்கிறதுக்காக பார்த்திங்கன்னா நம்ம இந்த இலைகள்லாம் பயன்படுத்துகிறோம். இப்போ நான் அந்த ஏற்கனவே பண்ண இதில் பார்த்திங்கன்னா நம்ம எல்லாமே ப்ரிப்பரேஷன் பண்ணி வச்சிட்டேன். இப்போ நான் இந்த பப்பாளி இலை மட்டும் வெட்டி வச்ச பப்பாளி இலை மட்டும் உள்ளே போட்டு அதை கலந்து ஒரு 5 நிமிஷம் பார்த்திங்கன்னா அப்படி வச்சுருவேன். ஏன்னா அப்போ தான் பார்த்திங்கன்னா அந்த பப்பாளி இலையை பார்த்திங்கன்னா உள்ளே இறங்கும். பப்பாளி இலையை நம்ம எதனால் சேர்த்தக்கூடாது, அதாவது மிக்ஸி போட்டு அடிக்கூடாது அப்படின்னா பப்பாளியில் பார்த்திங்கன்னா அந்த அதாவது பச்சை வாசம் அடிக்கும். அதில் ரெண்டாவது கசப்பு ஏறிடும். அதனால் பார்த்திங்கன்னா நம்ம இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணணும். ஏன்னா அதில் பால் இருக்குது பார்த்திங்கன்னா, அந்த பால் உள்ளே இறங்கி எல்லாம் மிக்ஸ் ஆச்சு அப்படின்னா எல்லாமே கசப்பு ஏறி எதுவுமே சாப்பிடாதுங்க. ஸோ இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எனக்கு தெரிஞ்சு வாரத்தில் ஒரு நாள், மாதத்தில் கடைசிக்கு ஒரு 2 நாளாவது நீங்கள் வச்சிங்க அப்படின்னா உண்மையாகவே கோழிகள் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும். தாராளமாக பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பண்ணுங்கள். செலவுகள் கம்மி தான். இப்போது இதில் பார்த்திங்கன்னா மிஞ்சி போனால் ஒரு 3 டம்ளர் அரிசி வச்சுருப்பேன். 3 to 5 டம்ளர் அரிசி வச்சுருக்கோம். ஸோ அதுக்கே பார்த்திங்கன்னா நமக்கு இவ்வளோ கிடைக்குது. இது பார்த்திங்கன்னா நம்ம கிட்ட ஒரு 50 கோழி இருக்குது அப்படின்னா 50 கோழி நிறைவாக சாப்பிடுங்க. ஸோ இந்த வீடியோ இதோட முடிச்சுக்க போகிறேன். ஏன்னா நான் அதுக்கு உணவு பரிமாறதை பார்க்குறதுக்கு பார்த்திங்கன்னா இப்போதைக்கு முடியாது. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா இதுதான் ப்ரிப்ரேஷன் முறை. இந்த ப்ரிப்ரேஷன் முழுமையாக நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். இதை நீங்களும் முயற்சி பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல முடிவுகள் கிடைக்கும். உங்கள் கோழி ஆரோக்கியமாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம ஒவ்வொரு வீடியோவும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்கள் எனக்கு கொடுக்குற ஆதரவுகள் மிக்க நன்றி.